திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சமூக விரோதிகள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்களா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த தெரியாத கையாளாகாத விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கு கடும் கண்டனம். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதிலும் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டது. திமுக ஆட்சியில் தனது சுய முகவரியை இழந்து ஆளும் கட்சியின் கைப்பாவையாக காவல்துறை மாறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடானது. தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் மாட்சிமை பொருந்திய ஆட்சியா சட்டவிரோத ஆட்சியா என தெரியாமல் மக்கள் விழிப்புதுங்கி நிற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழகத்தில் 3 நாட்களில் 19 கொலைகள் அரங்கேறி உள்ளதால் மக்கள் அச்சம். மதுபோதை, சொந்த பகை, சொத்து தகராறு, முன்விரோதம் காரணமாக அரங்கேறிய கொலை சம்பவங்கள். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி ரேஷன் கடையில் நடந்த வினோதம். 2 ரூபாய்க்கு 50 மில்லி மண்ணெண்ணெய் வழங்கியதால் மக்கள் அதிர்ச்சி. துவரம் பருப்பு, பாமாயில் தொடர்ந்து ரேஷனில் மண்ணெண்ணெய்க்கும் தட்டுப்பாடு. சிவகங்கையில் 950 அட்டைகள் கொண்ட ரேஷன் கடைக்கு வெறும் 38 லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே விநியோகம். ₹2 50 மில்லி மண்ணெண்ணெய் வழங்குவதற்கு வழங்காமலேயே இருக்கலாம். விடியா திமுக அரசு தேவையில்லாமல் அலைக்கழிப்பதாக மக்கள் சாடல். எவ்வளவுக்கு மண்ணெண்ணெய் வாங்கினீங்க? ₹2 கவர்மெண்ட்டில் கொடுத்து மண்ணெண்ணெய் வாங்கியிருக்கீங்க. எல்லாருக்குமே ₹2 மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்களா? மண்ணெண்ணெய் கொடுக்குறோம்னா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க? ₹2. ₹2 தான் மண்ணெண்ணெய். ஆமாம், மண்ணெண்ணெய் ₹2 வாங்குகிறோம். ஜூன் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தர்மபுரி, சேலம், நாமக்கல், கோவை, திருச்சி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். முதல்வரை போலவே சுய விளம்பரம் தேடும் தமிழ் வளர்ச்சித்துறை. தமிழை வளர்க்க துரும்பையும் கிள்ளி போடாமல் ஆவின் பெயர் பலகையை திருத்தம் செய்துவிட்டதாக கூறுவது வேடிக்கை. சென்னையில் அனுமதி பெறாத விளம்பர பேனர்கள் விவகாரம். புரோக்கர்கள் மூலம் 20 கோடி வரை பேரம் நடப்பதாக தகவல். சென்னையில் சட்டவிரோத பேனர்களால் கேள்விக்குறியாகும் பொதுமக்கள் பாதுகாப்பு. மும்பையில் ராட்சத பேனர் விழுந்து உயிர் பலி ஏற்பட்டும் திருந்தாத விடியா திமுக அரசு. கடலூர் அருகே 170 ஏக்கர் அரசு நிலத்தை மீட்கும் முயற்சியில் நெருக்கடி கொடுத்ததால் விஏஓ தற்கொலை முயற்சி. விடியா திமுக ஆட்சியில் நேர்மையாக பணி செய்தால் இதுதான் கதியா என அரசு ஊழியர்கள் கேள்வி. திருத்தணியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1195 போதை மாத்திரைகள் சிக்கிய நிலையில் சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்தவர்கள் உட்பட 4 பேர் கைது. கண்ணகி நகர் போதைப் பொருள் மையமாக இருப்பது விடியா அரசின் காவல்துறையினருக்கு தெரியாதா என மக்கள் கேள்வி. ஈரோடு அருகே வீட்டில் பண்டல் பண்டலாக வைத்திருந்த 150 கிலோ கஞ்சா சிக்கியது. குடியிருப்பு பகுதிகளில் சர்வசாதாரணமாக கஞ்சா பதுக்கியிருந்த சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சி. கோவை அருகே 133 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கின. விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த நபர் கைது. செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் போதை ஆசாமிகளின் கூடாரமான அவலம். குடித்துவிட்டு கும்மாளம் அடிப்பதால் பயணிகள் அச்சம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது.
விடிய ஆட்சியில் தமிழகத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் சகஜமாக கடத்தப்படும் கஞ்சாவால் மக்கள் வேதனை. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கூலி தொழிலாளி பீர் பாட்டிலால் குத்தி கொலை. ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் நடந்த கொலை சம்பவத்தால் வியாபாரிகள் பீதி. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் பட்டப்பகலில் செருப்பு கடையில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம். நெஞ்சை பதைக்க வைக்கும் பெட்ரோல் குண்டு வீசும் சிசிடிவி காட்சிகள். தமிழ்நாட்டில் தலைதூக்கும் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள். விடிய அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வியாசர்பாடியில் பட்டாக்கத்தியுடன் பிறந்த நாள் கொண்டாடி அளப்பறை செய்த கும்பல். பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய கும்பலை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறல். சென்னை எண்ணூரில் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் கைது. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்த மனைவியை மாமியார் வீட்டுக்கு சென்று கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோயில் திருவிழாவில் இளைஞருக்கு கத்தி கூத்து. தகராறில் ஓட விரட்டி சென்று குத்திய கும்பலை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே முறை தவறிய உறவுக்கு இடையூறாக இருந்த 4 வயது குழந்தை சித்திரவதை. குழந்தையை அடித்துக் கொன்ற தாயின் கள்ளக்காதலன் கைது. சேலத்தில் 1.5 வயது குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தாயும் தூக்கிட்டு தற்கொலை. குடும்ப பிரச்சனையில் உயிரை மாய்த்து கொண்ட சோகம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே நகைக்கடை வியாபாரியிடம் 19 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த கும்பல் கைது. அடகு நகை மீட்டு விற்பனை செய்பவருக்கு ஆசை காட்டி மோசம் செய்த 3 கைதான நிலையில் மேலும் 3 வலைவீச்சு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்து. சிறிது தூரம் தள்ளினால் ஸ்டார்ட் ஆகிவிடும் என ஓட்டுநர் கூறிய நிலையில் 500 மீட்டர் தூரம் தள்ளியும் ஸ்டார்ட் ஆகாத பரிதாபம். முதல்வர் ஸ்டாலின் தொகுதியில் ஓடும் மாநகர பேருந்தால் ஓட்டுநருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல். பயணிகள் மட்டுமின்றி ஓட்டுநரும் நடத்துனரும் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பணி செய்யும் அவலம். ஆமா, இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. ஆனா இதுல எல்லாம் பிடித்தா ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. வந்துட்டாயா நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. மின்வெட்டால் தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் இருளில் மூழ்கியது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என பயணிகள் திக். சிங்கப்பூரில் இருந்து திருச்சி விமான நிலையம் வந்த பயணி ஒருவரிடம் இருந்து 1,03 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். தொடைப்பகுதியில் நீ கேப் போன்று அணிந்து தங்கத்தை பேஸ்ட் வடிவில் கடத்தி வந்தது கண்டுபிடிப்பு. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே 1000 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் இறப்பு சான்றிதழ் என அரசு மருத்துவர் அராஜகம். மருத்துவர் அடாவடி வசூலில் ஈடுபட்ட வீடியோ வெளியானது. எழுதி வாங்கிட்டு 4-5 பேர் இவங்க இயற்கையாக தான் இறந்தாங்க அப்படின்னு எழுதி வாங்கிட்டு பணம் 1000 ரூபா தரணும். நான் வந்து பார்த்தா தான் நான் காசு தருவேன். டெத் சர்டிஃபிகேட்லாம் நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. புரியுதுங்களா? சொல்கிறேன் கேளுங்க. டாக்டர் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் தான். டெத் சர்டிஃபிகேட் இதை கொடுத்தா தான் எதனால இயற்கையாக இருந்தாங்களா. நெல்லை மாவட்டம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,67,000 ரூபாய் சிக்கியது. பத்திரப்பதிவு துறையில் தலைவிரித்தாடும் லஞ்சம். வேடிக்கை பார்க்கும் விடிய அதிமுக அரசு.
கோவையில் ஆக்கிரமிப்பு அகற்று வந்த அதிகாரிகளிடம் மனிதநேய மக்கள் கட்சியினர் வாக்குவாதம். திமுக கூட்டணி கட்சி என்பதால் வாக்குவாதத்தை வேடிக்கை பார்த்த காவல்துறை. கள்ளக்குறிச்சி சின்னசேலம் அருகே காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல். ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் முறையாக தண்ணீர் விடாமல் முரண்டு பிடிக்கும் ஊராட்சி நிர்வாகம். கடலூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் போக்சோவில் கைது. விடிய ஆட்சியில் மாணவிகளுக்கும் இளம் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை அருகே மின் கணக்கீடு செய்ய சென்ற மின் கணக்கீட்டாளர் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. வீட்டில் மின் அளவீடு செய்து 560 ரூபாய் கட்ட வேண்டும் என தெரிவித்த போது மின் கட்டண தொகையை கூடுதலாக சொல்வதாக கூறி தாக்குதல். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே நூலகத்தில் இயங்கும் ஊராட்சி அலுவலகம். இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என விடிய அரசுக்கு தொழுதாவூர் ஊராட்சி மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. வறட்சியிலும் பால் உற்பத்தி பெருகியதாக புழுகு மூட்டையை அவிழ்த்துவிட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ். வறட்சி என விடியா முதல்வரே கூறாத நிலையில் மழையால் பால் உற்பத்தி பெருகியதை மறைத்து நாடகம் ஏன் என பால் விற்பனை முகவர்கள் கேள்வி. தகவல் அறியும் உரிமை சட்டப்படி உரிய தகவல் தராத பொது தகவல் அலுவலர் மீது அளித்த புகார்களை விசாரிப்பதில் தகவல் ஆணையம் அலட்சியம். தகவல் ஆணையமே பொறுப்பின்றி செயல்பட்டால் எங்கே செல்வது என புகார்தாரர்கள் ஆதங்கம். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து விண்ணில் பாய்ந்த முதல் செமி கிரையோஜெனிக் என்ஜினை கொண்ட ராக்கெட். சென்னையை சேர்ந்த விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனமான அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம் சாதனை. ஆன்லைனில் போதைப்பொருள் கடத்தலில் தொடர்பு. புலித்தோல் பார்சல் என மிரட்டி பணம் பறிப்பது தொடர்ந்து அதிகரிப்பு. மிரட்டல் வந்தது பற்றி கடந்த 5 மாதங்களில் மட்டும் 1330 பேர் புகார் அளித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 53,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் 20 காசு குறைந்து கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனை. கேரளாவில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. கடந்த ஆண்டு தாமதமான நிலையில் இந்த ஆண்டு 2 நாட்கள் முன்னதாகவே தொடங்கியது. தேர்தல் நடத்தை விதிகளை மதிக்க மாட்டேன் என நடிகை நிவேதா பெத்துராஜ் பிடிவாதம். கார் டிக்கியை திறக்க முடியாது என ஹைதராபாத் போலீசுடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. ఇది పరువుకి సంబంధించిన విషయం. చెప్పినా మీకు అర్థం కాదు. ఐ కాంట్ ఓపెన్ ద ట్రంక్ సార్. మేడం ప్లీజ్ డిక్కీ ఓపెన్ చేసి మా పని మేము చేసుకుంటాం. వై ఆర్ యూ రికార్డింగ్? వై ఆర్ యూ రికార్డింగ్? நிதி அமைப்புகளில் உரிமை கோரப்படாமல் தேங்கி நிற்கும் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள். வங்கி வைப்பு தொகையாக மட்டும் 62,000 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாமல் இருப்பதாக அதிர்ச்சி தகவல். பாக்டீரியாக்களை அழிக்கும் ஆன்டிபயாட்டிக்ஸ் தனது சக்தியை இழந்து வருவதாக உலக சுகாதார மையம் எச்சரிக்கை. மனித உயிர்களை காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் சிகிச்சை முறை செயலிழந்து வருவதால் மக்கள் அச்சம். நார்வே செஸ் தொடரில் மேக்னஸ் கால்சனை வீழ்த்தி பிரக்ஞானந்தா அபாரம். கிளாசிக்கல் செஸ் போட்டியில் முதல் முறையாக பிரக்ஞானந்தாவிடம் கால்சன் தோல்வி. On G2, and there you go. Magnus Carlsen has resigned. Praggnanandhaa has beaten the world number 1, the former world champion, but greatest player of all time, arguably, Praggnanandhaa.